மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமானுடைய மகா பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருவதனத்தோடு ஒட்டி உறவாடிய உத்தமியும் நம் ஆரியில் தாயுமான உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி சொல்லித்தராங்க. மாஷா அல்லாஹ் இமாம் ஹாக்கிம் கிதாபுல் முஸ்ததரக்ல ஹதீஸ் பதிவு செய்றாங்க. இமாம் ஹாக்கிம் மாஷா அல்லாஹ் என்ன பதிவு செய்றாங்க? மா ரஅய்த அஃதல், யார் சொல்றா? உம்மா ஆயிஷா நாஹி. மா ரஅய்த அஃதல் மின் ஃபாத்திமத கைர பிஹா. மா ரஅய்த அஃதல், நான் மாஷா அல்லாஹ் காணல ஃபாத்திமாவை விட அஃதல், ஃபாத்திமாவை விட மகா சிறப்புக்குரியது ஃபாத்திமாவுடைய வாப்பாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாரையும் நான் காணல. மாஷா மா ரஅய்த அஃதல மின் ஃபாத்திமத கைர பிஹா. யாரு சொல்றா? உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி. மாஷா காரணம் என்ன? அவங்களுக்கு தான் தெரியும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவங்க ஆயிஷா நாஹி, நம்முடைய உம்மா நாயகத்தின் பரிசுத்தமான திரு மனைவி எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்தோடு வாழ்ந்தவங்க. மாஷா ஃபாத்திமா நாயகத்துடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திருமுகத்தை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க ஆயிஷா நாஹி. மாஷா அதன் காரணத்தினால உம்மா ஆயிஷா நாஹி திருப்பி உம்மா ஆயிஷா நாஹி சொல்லித்தராங்க. அவர்கள் கண்டதை சொல்றாங்க, ஆயிஷா நாஹி விளக்குனதை சொல்றாங்க. இதுல ஆயிஷா நாஹி எப்படிப்பட்டவங்க? ஆயிஷா நாஹி எப்படிப்பட்டவங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்முல பெரிய மாஹிரா ஆயிஷா நாஹி. மாஷா யாருக்கு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆளுக்கு இல்ல. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயை வளர்ந்து செஞ்சாங்க. சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல குழுமி இருக்கும்போது நாயகம் ஒரு நாள் ஸல்லல்லாஹு திருவாயால சொன்னாங்க, நான் இரவு ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு மனாம் பார்த்தேன், ரோயா பார்த்தேன். அந்த மனாம்ல எனக்கு பால் கொடுக்கப்பட்டுச்சு, நான் பால் கொடுத்தேன், பாலை குடித்தேன், பால் குடித்தேன் குடித்தேன் குடித்தேன். எவ்வளோ குடித்தேன்? அது ஃபுல்லாக நிறைஞ்சி ஸல்லல்லாஹு திருவிழா வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருமேனியில நாயகத்துடைய திரு கரங்கள்ல உள்ள முபாரக்கான நெகங்கள்ல இருந்து என்ன இந்த நெகத்துடைய ஓரம் தண்டுறதுல இந்த ஓரக்கால் இங்க இருந்து இந்த பால் பொங்கி வெளியில வர அளவுக்கு நான் குடிச்சிட்டேன். அல்லாஹ் அக்பர் கபீரா. மிச்ச பால் இருந்துச்சு, அந்த மீத பாலை நான் உமர் இப்னு கத்தாப்கிட்ட கொடுத்துட்டேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயம் வந்து அருள் செஞ்சாங்க. இது மாஷா அல்லாஹ் என்ன புகாரி ஷரீஃப்ல கிதாப் பாபுல் இல்முல மாஷா கிதாபுல் இல்முல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாஷா என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே இந்த கனவுக்கு ருயாவுக்கு மனாமுக்கு தாபீர் என்ன எஜமானே? அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மறந்து அருள் செஞ்சாங்க. அந்த பாலை குடிச்சு நாயகம் மருந்தில கொடுத்தவருடைய கனவுடைய விளக்கம் என்ன? அல் இல்ம் ஞானம் என்பதாக நாயகம் திருவாய் மறந்து அருள் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பெரிய ஆலிம் இல்முல கடப்பானவங்க. அவங்களையே தர்பியத்து செய்யக்கூடிய அளவுல ஆலா தரஜால உம்மா இருக்கிறாங்க. உம்முல் முஃமினீன் ஆயிஷா துஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மாஷா இதே மதீனா முனவரால ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது என்ன, எல்லா இடத்துலையும் உள்ளதாது. யாராவது ஒரு சஹாபி வீட்டில் சஹாபியோ ஆணோ பெண்ணோ மூத்தாயிட்டாங்கன்னா எல்லாம் அழுவாங்கல்ல, கிரைங் பண்ணுவாங்கல்ல. என்ன இப்படி வீட்டில் அழுதா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க? அந்த வீட்டு வாசல் இருந்து ஷவுட்டிங் பண்ணுவாங்க, சவுண்ட் கொடுப்பாங்க. யார் அழுவாத நீங்க என்ன மையத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்தார்கள் அழுகுறதுனால மையத்துக்கு அதாபு செய்யப்படும், மையத்துக்கு அதாபு கொடுக்கப்படும். அதனால யாரும் அழுவாதீங்க, அமைதியா இருங்க, சபூரா இருங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் இந்த செய்தியை ஆயிஷா நாயகி கேள்விப்பட்டாங்க. இந்த செய்தியை ஆயிஷா நாயகி கேள்விப்பட்டாங்க. ஆயிஷா நாயகி கேள்விப்பட்ட உடனே
ஆயிஷா அம்மா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன பாரக்கல்லாஹு லக, உமரே தங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. மாஷா அல்லாஹ். என்ன இது, என்ன ஒரு பெரிய ஒரு குண்டத்துக்கு நீங்க போடுறீங்க மையத்து வீட்டுல. என்ன மையத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து யாராவது அழுதா அந்த மையத்துக்கு அதாபு செய்யப்படும் நீங்க சொல்றீங்களே, இது குர்ஆனுக்கு ஹிலாஃபானது, இது குர்ஆனுக்கு ஹிலாஃபானது. அப்படி சொன்னவன ஆயிஷா நாயகம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயே, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திரு ஹஜரத்துல சஹாபாக்கெல்லாம் இருக்கும்போது ஒரு யஹூதியுடைய ஜனாசா போனுச்சு. அப்போ அந்த யஹூதி ஜனாசா போகும்போது கூட போனவன்னா அழுதுகிட்டு போனா, எல்லாரும் கூட போனவன்னா அழுதுகிட்டு போனான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க, அது மையத்துக்கோ அதாபு செய்யப்படுது, இவனும் எல்லாரும் அழுதுகிட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயால சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் மசாலா என்ன நான் இப்படி சொன்னேன். அப்போ உம்மா ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஓ உமரே, அது விஷயம் அல்ல. யஹூதிகள் என்ன செய்வான்னு சொன்னா, யஹூதிகளுக்கு ஒரு பிரஸ்டீஜ், மையத்தை கொண்டு போகும்போது தஃபன் செய்யறது அடக்கிறதுக்கு மையத்தை கொண்டு போகும்போது கூட எத்தனை பேர் கூட்டமா அழுதுகிட்டு போனானோ, நிறைய பேர் அழுதுகிட்டு போனா அவர் பெரிய ஆளு, சொர்க்கத்துக்கு போறவர் மாதிரி நினைப்பு. புரிஞ்சா? கொஞ்சம் பேர் அழுகுனா மொத்தமே அழுவல, அப்படி அதை ஒரு கேவலமா பேசுவாங்க. அதனால என்ன செய்வான்னா, யஹூதிகள் எல்லாம் மையத்தை கொண்டு போகும்போது காசை கொடுத்து ஏழைப்பாளையில என்ன கூட அழுதுகிட்டு போகணும்னு சொல்லி அனுப்புவோம். புரிஞ்சா? அப்படி பெரிய கூட்டம் ஒரு மையத்து போகுது, யஹூதி மையத்து போகுது, எல்லாரும் கூட அழுதுகிட்டு போறானோ. அப்படி அழுதுகிட்டு போகும்போது எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மையத்துக்கு பர்ஸக்ல அதாபு செய்யப்படுவதையும் காண்றாங்க. நாயம் ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்களே, அவர்கள் பார்க்காத ஒரு ஆழம் கிடையாது. மாஷா. புரிஞ்சா? சம்பவம் நடக்கும் போதும் பார்க்குவாங்க, சம்பவம் நடக்கிறதுக்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். நாம இன்னைக்கு மதீனா முனவரால நம்மளை கொண்டு வந்து வச்சு மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாளை முனவர் தாத்து ஷரீஃப்ல அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவருடைய அந்த பேரொளி பிரகாச அந்த பெரும் சுகத்தை நம்ம அனுபவிக்கிறது அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். மாஷா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தாயமாக்கி தருவாங்க, நம்முடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தாயமாக்கி தருவாங்க. மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் எல்லாத்தையும் காணுவாங்க. மாஷா. அப்போ ஒரு மையத்து யஹூதி மையத்து என்ன போகும்போது எல்லாரும் யஹூதிகள் அழுதுகிட்டு போறாங்க. கூட இப்படி அழுதுகிட்டு போகும்போது எதுமா திருவாயால சொன்னாங்க, அது மூத்தா போனவனுக்கு என்ன அதாபு கொடுக்கப்படுது பர்ஸகல, இவனோட காசை வாங்கிட்டு அழுதுகிட்டு போறான் கூட அப்படின்னு. ஆலம் பர்ஸகல் நடக்கிற விஷயத்தையும் ஆலமு ஷஹாதால உள்ள விஷயத்தையும் ரெண்டையும் நாயகம் பார்க்கறத ஸல்லல்லாஹு அந்த இடத்துல என்ன திருவாயால பேசினாங்க. இதுதான் நடந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு நினைச்சுக்கிட்டாங்க, ஓ இவன் அழுவுனதுனாலதான் அவனுக்கு அதாபு கொடுக்கப்படுது போல அப்படி நினைச்சிட்டாங்க. விளங்குதா? அதன் காரணத்தினால தான் நீங்க மையத்து பக்கத்துல உட்கார்ந்து அழுவாதீங்க, மையத்துக்கு அதாபு கொடுக்கப்படும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நான் சொன்னது மட்டும் இல்ல, நிப்பாட்டுவாங்க, எல்லாரும் சபூர் செய்யுங்க, யாரும் அழக்கூடாது, ஜனாசாக்கு என்ன அதாபு தரப்படும் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இல்லாத தெளிவை உம்மா ஆயிஷா நாயகி கொடுத்துட்டு நடந்த சம்பவத்தையும் தெளிவுபடுத்தி ரசூலுல்லாஹி திரு ஹதரத்துல இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுங்கிறதையும் A to Z அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு தலீலாக குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஆயத்து கொடுக்குறாங்க ஆயிஷா நாயகி. காரணம் என்ன? குர்ஆனுடைய இல்முல உம்மா ஆயிஷா நாயகிக்கு இருந்த விசாலமான ஞானங்கிறது ரொம்ப விசேஷமானது. மாஷா. புரிஞ்சா? அப்ப உம்மா ஆயிஷா என்ன செய்யறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன்ல இந்த நஸ் குர்ஆன்ல தலீல் கொடுக்குறாங்க, லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. உமரே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. என்ன ஒருவர் செய்யக்கூடிய அநியாயத்துக்காக மற்றவருக்கு என்ன அதாபு கொடுக்கப்பட மாட்டாது, ஒருவர் செய்யற பாவத்துக்காக மற்றவர் தண்டிக்கப்பட மாட்டாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது என்ன மையத்து பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் அழுதா
அலுவலவர் செய்யறதுக்காக அந்த மையத்தை என்ன செய்யும், அதுக்கு எப்படி தண்டனை வழங்கப்படும். இது குர்ஆனுடைய கூற்றுக்கு முற்றிலும் முரணானதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய தெளிவு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் சொன்னாங்க. ஆயிஷா நாயத்துக்கு மாஷாஅல்லாஹ் தேங்க் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய ஞான கடல் மாஷாஅல்லாஹ் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுல ஞான சிகரமாக ஞான ஜோதியாக ஜொலித்த உம்முல் முஃமினீன் ஆயிஷத்து துஹரா சித்திகத்துல் உல்யா ரலியல்லாஹு தஆலா உம்மா ஆயிஷா நாயி அவர்கள் சொல்றாங்க. சாதாரண ஆளு சொல்லல. இவ்வளவு நேரம் பேசுற விஷயத்துக்கு என்ன இப்ப சொல்ற விஷயத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு தான் இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தான் சொன்ன மாஷாஅல்லாஹ். ஆயிஷா நாயி சொல்றாங்க மாஷாஅல்லாஹ், மா ரஅய்த அஃதல, நான் காணல, மாராய்த அஃதல மின் ஃபாத்திமத கைர அபிஹா, ஃபாத்திமாவை விட அஃதல் மாஷா அல்லாஹ் ஃபாத்திமாவுடைய வாப்பாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாரையும் நான் காணலன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அஸ்மத்துல் அக்பர் அஸ்மத்துல் குப்ரா எங்க இருக்குது மாஷா அல்லாஹ், அதை எந்த அளவுக்கு மகா உன்னதமான முறையில அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில ரசூலுடைய இனாயத்துல உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயி விளங்கி இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அவர்கள் விளங்கினத நம் போன்ற ஒன்றும் தெரியாத பாவிகளுக்கு என்ன உம்மா ஆயிஷா நாயி சொல்லி தரக்கூடிய பரக்கத்துல நம்முடைய செத்து போன கல்பை என்ன ஆயிஷா நாயத்துடைய ஃபைசான் மாஷா அல்லாஹ் ஹயாத் ஆக்குற மாஷா, அல்லாஹ் ஹயாத் ஆக்குற மாஷா. உம்மா ஆயிஷா நாயி என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஃபாத்திமாவை விட ஒரு அஃதலான சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாமை விட அஃதலான ஒருத்தவங்க உண்டுன்னு சொன்னா அது ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதத வல்லம் அவர்கள் தான் என்பதாக மாஷா அல்லாஹ் ஆயிஷா நாயி சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் நாயி சொன்னதை பார்த்தோம். சித்திக் நாயி என்ன சொல்றாங்க, அஹப்பு இலைய அன் அஸ்ல மின் கராபத்தி, அஹப்பு இலைய அன் அஸ்ல மின் கராபத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரோட என்ன நான் சேர்ந்து இருக்கிறது, என் குடும்பத்தோடு நான் சேர்ந்து இருக்கிறதை விட நான் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயம் சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயி சொல்லிட்டாங்க மாஷா அல்லாஹ். அடுத்தது அந்த அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலுமத் என்னன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய திருமகளும் கண்மணி நாயத்துடைய அருமை ஜௌசைய முஹ்தரமாவும் நம்முடைய ஆரோக்கிய தாயுமான உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயி மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. மா ரஅய்த அஃதல மின் ஃபாத்திமத கைர அபிஹா, ஃபாத்திமா விட அஃதல் மாஷா அல்லாஹ் நான் யாரையும் காணல. ஃபாத்திமாவுடைய வாப்பா நாயகமான நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதத வல்லம் நாயக கோமான தவிர வேற யாரையும் நான் காணலன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஏங்க நம்ம படிக்கணும், இதை நம்ம தெரியும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தரக்கூடிய ஹலீஃபத்தைனுடைய அந்த மஹப்பத்தும் மவத்தத்தும் முவாஃபகத்தும் நமக்கு அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான் மாஷா. விளங்குதா? ஒரு மனுஷன் கிபிலா திசையை நோக்கி உட்கார்ந்து ஒண்ணுக்கு போவார யூரின் பாஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்? அல்லாஹ்வுடைய பைத் இருக்குது, அல்லாஹ்வுடைய வீடு இருக்குது, காபத்துல்லா ஷரீஃப் இருக்குது, அந்த திசையை நோக்கி பண்ணக்கூடாது மாஷா அல்லாஹ். அப்படிங்கிற காரணம் என்ன? காபா அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லி என்ன, காபா அல்லாஹ்வுடைய வீடுன்னு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயத்தை மாஷா அல்லாஹ் அவன் கல்புல விளங்கி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வீடு இருக்கிற கிபிலா திசையை நோக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, யூரின் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் கல்புல என்ன செய்ய ஒரு அச்சம் வருது மாஷா அல்லாஹ். அப்ப காபாவுடைய ஷரஃப், அவன் காபாவுடைய கண்ணியத்தை அவன் கல்புல விளங்குறதுனால தானே அந்த மஹப்பத் வருது, அந்த இக்ராம் வருது மாஷா அல்லாஹ். அது போலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தருள் புரியக்கூடிய அருள் கொடைகளான கிதாபுல்லாஹி இத்ரத் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலுமத் என்னன்னு சொல்லி நமக்கு மாஷா அல்லாஹ் சஹாபாயே கிராம் உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்தி ஃபித் தாரைன் ஆமீன் மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தராங்களோ அதை நாம தெரியும் போதுதான் நமக்கு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தும் மவத்தத்தும் முவாஃபகத்தும் உண்டாகும் மாஷா அல்லாஹ். நமக்கு தௌஃபீக் செய்வாங்க மாஷா அல்லாஹ். அதை நாம் படிக்கிறதுக்கு தான் உருஸ் முபாரக்.
அவுலியாக்கள் உருஸ் முபாரக்குடைய நோக்கம் என்ன மாஷா அல்லாஹ்? உருஸ் முபாரக்குடைய இந்த காலத்துல ஏதோ நடக்குது, அதெல்லாம் பேசிட்டு நேரத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சா? உருஸுடைய மக்சத் என்ன? உருஸுடைய மக்சத் என்ன மாஷா அல்லாஹ்? நம்ம யாருக்கு உருஸ் செய்யறோமோ அவர்களுடைய ஹில்கத் ஹுல்கத், அவர்களை பற்றிய சிறப்பு, அவர்கள் நமக்கு தரக்கூடிய அழகிய முன்மாதிரி, அவர்களுடைய நற்குணங்கள், அவர்களுடைய அஹ்வாலாத் தய்யிபா, கைபியாத் தய்யிபா, இவைகளை மாஷா அல்லாஹ் படிக்கிறதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் உருஸ் முபாரக். மாஷா அதுதான் உருஸ் முபாரக். விளங்குதுங்களா? புரிஞ்சா? உருஸை மிஸ் பண்ணாதீங்க. நம்முடைய இமாமின்கள் நமக்கு சொல்லி தராங்க. காரணம் என்ன? உருஸுக்கு போறதுனால ஈமான் சலாமத்து உண்டாகும். உருஸுக்கு போறதுனால ஈமான் சலாமத்து உண்டாகும். அதனால நீங்க என்ன உருஸுக்கு போய் எங்கேயாவது கூட்டுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க தொழுகை கலாவாக்கிட்டா ஈமான் சலாமத்து உண்டாகாதுன்னு அதை சொல்லல. புரிஞ்சா? உருஸ் முபாரக்கு நடக்கிற மாதிரி நடக்குதா ஈமான் சலாமத்து உண்டாகும். ஈமான் சலாமத்து உண்டாகும் மாஷா. அப்போ நாம இப்ப என்ன செய்யறோம்? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய கலீஃபத்தைனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்ன மூமினீன்கள் ஈமான்ல நிலைத்திருப்பதற்கு, ஈமான் கொண்ட பிறகு ஷஹாதத்து சொன்ன பிறகு வழி தவறாமல் இருப்பதற்கு, ஈமான் கொண்ட மக்சதை ஹாசிலாக்குவதற்கு, இலக்கை அடைவதற்கு நமக்கு நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கக்கூடிய அருட்கொடைகளான கிதாபுல்லாஹ், குர்ஆனுல் கரீம், அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா அமீருல் முஃமினீன் خليفة ரசூலுல்லாஹ், இமாமுல் அக்பர், கபீர ரசூலுல்லாஹ், வகுர்ரத்து ஐனுனா மௌலானா سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام وافال علينا البركات من ظهر الدار آمين. நாயகத்துடைய மேலாபரமான உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ்ல தான் நம்ம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வச்சிருக்கிற மாஷா. இந்த சஃபர் மாசம் பிற 7 மாசால இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷஹாதத்து முபாரக்கா, ஷஹாதத்து அக்பர் நடந்த 4 மாஷா இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருஸ் முபாரக் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் நம்முடைய ஈமான் சலாமத்துக்கு என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹாரை விட நமக்கு மிகப்பெரிய பேருபகாரம் செய்யக்கூடியவங்க வேறு யாரும் இல்லை. காரணம் என்ன? நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்றது மாஷா அல்லாஹ் குர்ஆனையும் ரசூலுல்லாஹி அஹ்லுல் பைத் அத்ஹாரை தான் மாஷா. யாருக்கு? உலகத்தில் உள்ள மொத்த பணம் ஆதமுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கல. புரிஞ்சா? உலகத்தில் உள்ள மொத்த மனித சமுதாயத்துக்கும் கொடுக்கல மாஷா அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்ன சத்திய விசுவாசிகளான உண்மையான மூமினீன்கள் கொண்ட ஈமானில் அவர்கள் என்ன மாறி போயிடாம கொண்ட ஈமானில் கொள்கையில் நிலைத்திருந்து மாஷா அல்லாஹ் ஈமான் எதற்கு கொண்டோமோ அந்த இலக்கை நாம் அடைவதற்கு நமக்கு என்ன நல்வழி காட்டுறாங்க நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ரிசாலத்துல் கரீம ஈமான் கொண்ட மூமினீன்களே, நீங்க என்ன எதுக்கு ஈமான் கொண்டீங்களோ அந்த இலக்கை நீங்க அடைகிறதுக்கு நான் உங்களுக்கு 2 அருட்கொடையை கொடுக்கிறேன். அருட்கொடை நான் உங்களுக்கு தர்றேன். இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தை, நான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட புறப்படுறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட புறப்படுறாங்க. அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நாயகத்தை சந்திக்கிறதுக்கு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முலாகாத் செய்யறதுக்கு என்ன அல்லாஹ் ரொம்ப பேராவல் கொண்டிருக்கும் போது ரப்புடைய அந்த திருப்திக்காக நான் புறப்படுற மாஷா அல்லாஹ். என்னுடைய ரிசாலத்துல் கரீம ஈமான் கொண்ட மூமினீன்களே, நீங்க மாஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்ட்ட போன பிறகு வழி தவறாமல் இருக்கிறதுக்கு, நீங்க அல்லாஹ்வுடைய சந்தோஷமான இந்த பாதையில இருந்து மாறி போயிடாம இருக்கிறதுக்கு, நீங்க ஹக்கில் நீங்க சாபித்தா இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 2 கலீஃபாக்களை விடுறேன். இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தை, நான் உங்களுக்கு 2 கலீஃபாக்களை விடுறேன். ஒரு கலீஃபா கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுல் கரீம். இன்னொரு கலீஃபா அஹ்லுல் பைத் இத்ரத்தி, என்னுடைய பரிசுத்தமான குடும்பத்தார் மாஷா அல்லாஹ். பரிசுத்தமான குடும்பத்தார் மாஷா அல்லாஹ்.
அது குடும்பத்தார் யாரும் காட்டிட்டாங்க நாயகம் மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் இத்தனை பிடிக்கிறது யார் மாஷா அல்லாஹ்? சையதா ஃபாத்திமா நாயகத்தை, சையதனா அலி நாயகத்தை, சையதனா ஹசன் நாயகத்தை, சையதனா ஹுசைன் நாயகத்தை மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நம்முடைய ஈமானுக்கு சலாமத்தை தரக்கூடிய அஹ்லுல் பைத் அத்ஹார்ல சையதனா அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் خليفة رسول الله قبل رسول الله وجه رسول الله حسن مجتبى عليه الصلاة والسلام وقال علينا البركات من ظهرت الأنام நாயகத்துடைய முபாரக்கான உருஸ் ஷரீஃபுடைய ஷஹாதத்துல் அக்பர் நடந்த மாசமா இருக்குது சஃபர் மாசம் மாஷா அல்லாஹ். சஃபர் போற 7 மாசம் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருஸ் முபாரக் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஹப்பத் மவத்தத் முவாஃபகத் ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு நசீபாக்கி வைக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். நமக்கு அதை அல்லாஹ் உண்டாக்கி தர வேண்டும். நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ், அந்த மகா செல்வத்தை மகா தௌலத்தை அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்பதற்காக தான் மாஷா அல்லாஹ் என்ன இந்த மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்தாருடைய மகா கௌரவத்தை மகா கண்ணியத்தை நமக்கு சொல்லித்தரதுல முதன்மையானவங்க யாரு? ஹதரத் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ். அது மாதிரி சித்திக் நாயகத்திலே திருமாலார், கண்மணி நாயகத்திலே அருமை திரு துணைவியார், நம்முடைய ஆரோக்கிய தாயார் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாஷா அல்லாஹ். அப்போ சித்திக் நாயகத்தையும் ஆயிஷா நாயகத்தையும் என்ன ஒருத்தன் பகச்சுக்கிட்டான்னு சொன்னா அவன் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல வரவே முடியாது, வரவே முடியாது. புரிஞ்சா? நல்லா கவனிக்கணும். எப்படி அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் ஆயிஷா நாயகத்தோட ஒருத்தன் என்ன கதாவத்து கொண்டுட்டான்னு சொன்னான், பகை கொண்டுட்டான்னு சொன்னான், என்ன செய்ய முடியாது? ரசூலுல்லாஹி அஹ்லுல் பைத் அத்ஹார் மஹப்பத்துல எந்த காலமும் வர முடியாது, எந்த காலமும் வர முடியாது. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல புறப்படுறதுக்கு முன்னாடி நாயகம் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும்போது மாஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபுதல் கரீமான சையதா ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கும் சையதுனா அலி நாயகத்துக்கும் தவ செல்வங்களாக பிறந்தாங்க. முதல் திருமகனார் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே கபுத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஹம்சான்னு பேர் வச்சுட்டாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் பேர் என்ன? ஹம்சா. மாஷா அல்லாஹ். என்ன காரணம்? என்ன ஹம்சா நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவமிக்க அருமை சின்ன ஆப்பா சையதா ஃபாத்திமா நாயகத்துக்கு பாட்டனார் வேணும், ஜித்துல் கரீம் வேணும். மாஷா அல்லாஹ். ஏன்னா சையது ஷுஹதாக்களுடைய நாயகர். அதனால மாஷா அல்லாஹ் என்ன ஹம்சா நாயகத்துடைய திருநாமத்தை வச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஃபாத்திமா நாயகமா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹம்சான்னு பேர் வச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஹசன்ங்கிற பேரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா என்ன நாயகத்துக்கு வஹீ மூலமாக அறிவிச்சு மாஷா அல்லாஹ் ஹசன்னு பேரை வச்சாங்க. ஏன்னா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹசன் திருநாமம் சொல்ற வரைக்கும் இந்த உலகத்துல என்ன யாருக்கும் ஹசன் சொல்லி பேரே கிடையாது. மாஷா முதல் ஹசன் உலகத்துல யாரு? மாஷா அல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இந்த உலகத்துல என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் திருநாமம் சூட்டுறதுக்கு முன்னாடி உலகத்துல ஒருத்தருக்கு ஹசன்ங்கிற பேரே கிடையாது. மாஷா ஹசனும் கிடையாது, ஹுசைனும் கிடையாது. இந்த ரெண்டு திருநாமங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அழகான ஒரு நூறானியத்தான ஒரு பெட்டியை கொடுத்து அந்த பெட்டிக்குள்ள மாஷா அல்லாஹ் அழகிய ஒரு வெல்வெட்ல துண்டுல பேழையில மாஷா அல்லாஹ் திருநாமம் எழுதப்பட்டு சுத்தி உள்ள வச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த முபாரக்கான பெட்டியை தூக்கிட்டு வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திவ்யத்தில் ஹதரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமானத்தை தங்களுக்கு தந்தான் நாயகமே சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட மகா கௌரவமிக்க ஹசனைன் கரீமைனுடைய மஹப்பத் ஷரீஃபை நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்டாக்கி தருவதற்கான ஒரு வழிதான் என்ன? இந்த உருஸ் முபாரக்குடைய நசீஹத் ஷரீஃப்.
ரூஸ் முபாரக் கூட மெசேஜ் சொல்லி எதுக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மஹப்பத் உண்டாகும். மஹப்பத் வந்தால் தான் மவத்தத்து வரும். திருப்பி திருப்பி சொல்ற மஹப்பத்து வந்தாதான் அல்லாஹ் நமக்கு மஹப்பத்தை தந்தாதான் மவத்தத்து உண்டாகும். மவத்தத்து வந்தாதான் முவாஃபகத் வரும். ரொம்ப தெளிவா நம்ம விளைவிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் மஹப்பத்துங்கிறது கல்புல இருக்கிறது, மவத்தத்துங்கிறது செயல்கள்ல வரக்கூடியது. மவத்தத்து மசாலா என்ன? செயல்கள்ல வரக்கூடியது. மசாலா என்ன? மவத்தத்து மசாலா. புரிஞ்சுங்களா? இப்ப மஹப்பத்துங்கிறது கல்புல, மவத்தத்து வர்றது மசாலான்னா செயல். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜலீலுல் கத்ர் சஹாபி, சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபி. எவ்வளவு பெரிய விசேஷமான சஹாபி. இவங்களோட வாப்பாவும் உம்மாவும் தான் முதல் ஷஹீது மாஷா அல்லாஹ். யாரு? யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபத்துல நாயகம் மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத் வாரதுக்கு முன்னாடி மக்கா முக்கர்ரமாவுல இருக்கும்போதே மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்டு மாஷா அல்லாஹ் இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்துக்காக முதல்ல நாங்க என்ன எங்கட உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் மாற மாட்டோம்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சத்தியவான்களுடைய அந்த உறுதியான ஈமான் அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத்தினா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மாஷா அல்லாஹ் வாப்பாவும் சஹாபி உம்மாவும் சஹாபியா, முதல் ஷுஹதாக்கள். அவங்க பெற்ற செல்வம் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் பஸ்ராவுல ஜும்மாவுக்காக மிம்பர்ல இருந்து ஹதீப் அவங்க மாஷா அல்லாஹ் மஸ்ஜித்ல இதுல வயசு 90 வயசு கிட்ட. அப்போ புரிஞ்சா வயசு எத்தனை? 90 வயசு கிட்ட மாஷா அல்லாஹ். சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹுடைய خلافத்துடைய ஜமானா. சையதுனா அலி நாயகம் மாஷா அல்லாஹ் அப்ப என்ன அமீருல் முஃமினீனாக கலீஃபத்து ரசூலாக இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலை. அப்போ மாஷா அல்லாஹ் பஸ்ராவுல உள்ள மஸ்ஜித்ல அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குத்பா பிரசங்கத்துக்காக மிம்பர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். குத்பா தொடங்க போகுது. அப்படி உள்ள கட்டத்துல சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பஸ்ராவுக்கு வந்தவங்க மாஷா அல்லாஹ் பள்ளிக்கு ஜும்மா தொழுறதுக்காக வராங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனே அம்மார் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? மிம்பர்ல இமாம் எங்க உட்கார்ந்துருப்பாங்க? மிம்பர்ல நமக்கெல்லாம் தெரியும். மிம்பர்ல என்ன மேல் படியில உட்கார்ந்துருப்பா இமாம் ஹத்தீப் மாஷா அல்லாஹ். மேல் படியில இருந்த அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா மேல் படியில இருந்து என்ன கீழே இறங்கி வந்து கீழ்படியில உட்கார்ந்துக்கிட்டு சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை மேல் படியில மாஷா அல்லாஹ் உட்கார வைக்கிறாங்க. குத்பாவுல மாஷா அல்லாஹ் ஹதீபாவுல புரிஞ்சா? ரெண்டு குத்பா என்ன ரக்காத்தைன், ரெண்டு ரக்காத்துடைய ஷான் அந்தஸ்துல இருக்குது மாஷா அல்லாஹ். அப்படி உள்ள குத்பாவுல அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யறாங்க? மிம்பர்ல கூப்பிட்டு மேல் படியில ஃபவுக்ல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு தஹத்துல கீழே உட்கார்றாங்க. யாரு? அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? இது என்ன? இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அஸமத்துல் அக்பர்ல இமாம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ரசூல் அவர்களுக்கு இருந்த ஈமானும் யகீனும் அதே நேரத்துல ஜனங்களுக்கெல்லாம் கியாமத்து நாள் வரையில வரக்கூடியவங்களுக்கு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி கொண்டாடணும், எப்படி இக்ராம் செய்யணும், எப்படி தாதீம் செய்யணும், எப்படி மஹப்பத் வைக்கணும், எப்படி மவத்தத் செய்யணும், எப்படி முவாஃபகத் செய்யணுங்கிறத காட்டுறாங்க மாஷா அல்லாஹ். யாரு? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு உள்ள சாபிகூன் அவங்களோட உள்ள சஹாபி ரசூல் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்தாக் இலல் ஜன்னah சொர்க்கம் தங்கள்ட்ட தண்ட வர மாட்டாங்களான்னு யாருக்காக சொர்க்கம் ஏங்கிட்டு இருக்குதோ அப்படி உள்ள
சொர்க்கமே ஏங்குது, சொர்க்கம் அவங்கள தேடுது. தன்ட்ட அம்மார் வரமாட்டாங்களான்னு சொர்க்கம் தேடுது. மாஷா அல்லாஹ். நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டோமான்னு ஏஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சொர்க்கம் ஏஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்மகிட்ட அம்மார் வரமாட்டாங்களையான்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அம்மார் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, மிம்பர்ல மேல் படியில இருந்து கீழ் படிக்கு இறங்கி வந்து உட்கார்ந்துட்டு இமாமுல் அக்பர் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிம்பர்ல மேல் படியில வச்சுட்டு அவங்க குத்பா ஓதுறாங்க. மாஷா அம்மார் ரலியல்லாஹு தொழு வைக்கிறாங்க. அவங்க தான் குத்பா ஓத போறாங்க, அவங்க தான் குத்பா ஓதுறாங்க, அவங்க தான் ஹத்தீப். மாஷா அல்லாஹ். ஆனால் குத்பாக்கு ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஹாதரீன்கள் வந்து அங்க ஹுதூர் ஆகக்கூடிய ஜும்மா தொழு வந்திருக்கக்கூடிய மக்கள்ல எல்லாரோடையும் உட்காரக்கூடாது. ரசூலுல்லாஹி அஹ்லு பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி புள்ள இமாம் ஹசன் கீழே உட்கார்ந்துருக்க, நான் மேல உட்காரலாம். மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன மேல உட்கார வச்சு ஹத்தீப் கீழே உட்கார்றாங்க. மாஷா அல்லாஹ். ஹத்தீப் மாஷா அல்லாஹ் என்ன கீழே உட்கார்றாங்க. காரணம் என்ன? இத என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய அலுமத்துல் அக்பர் மாலுமாக்கி இருந்தாங்க அம்மா ரலியல்லாஹு தஆலா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல இருந்த இஹ்லாஸான மஹப்பத் என்ன செய்யுது, வெளிப்படுது. இந்த வெளிப்படுதல இந்த செயல் தான் மவத்தத். மாஷா புரியுதா? ஏய் விளங்குச்சா? புரியுதா? எது மாஷா அல்லாஹ் மொத்த பார்த்துட்டு மஹப்பத் எங்க இருக்கும்? ஃபில் கல்ப். மவத்தத் எங்க இருக்கும்? ஜஸத் மூலமா ஃபேல் மூலமா வெளியாக. மாஷா அப்ப அம்மா ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், புரிஞ்சா? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர்ல அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த மஹப்பத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபித ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஜஹ் முஹம்மது ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சதர் முஹம்மது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லார் பேர்ல என்ன உள்ள மஹப்பத் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மஹப்பத்துடைய ஐனியத் அசலியத் என்ன செய்யுது, மவத்தத்துல வெளியாகுது. மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவங்கள மிம்பர்ல ஃபௌக்ல வச்சுட்டு கீழே இறங்கி உட்கார்றாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா இதுக்கெல்லாம் அம்மார் ரலியல்லாஹு தான் குத்பா ஓதுறாங்க. அம்மார் ரலியல்லாஹு தான் குத்பா ஓதுறாங்க. அவங்க தான் ஹத்தீப். மாஷா அல்லாஹ். அவங்க தான் இமாமத் செய்ய போறாங்க, அவங்க தான் தொழு வைக்கிறாங்க. வயசு எத்தனை? இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து ஒத்த வயசு இல்ல, புரியுதா? வயசானவங்க வயசு 90 வயசு, வயசு 90 வயசு. மாஷா அல்லாஹ். 90 வருஷம் ஷேகுல் கபீர். மாஷா அல்லாஹ். கீழே இறங்கி உட்கார்றாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? இமாம் ஹசன் யாரு? இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிமிரடே மோதைப்பா சொல்றது செய், சொன்ன செஞ்சு பார்த்து அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும். ஆமீன் சொல். மாஷா புரியுதா? சரினா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் யார்? மாஷா அல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். அப்ப இப்னு ரசூலுல்லாஹ்க்கு செய்யக்கூடிய மஹப்பத். மாஷா அல்லாஹ். இப்னு ரசூலுல்லாஹ் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பேர்ல உள்ள மஹப்பத். மாஷா அல்லாஹ். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மவத்தத்துல இல்ஹார் ஆகுது. மாஷா அல்லாஹ். அப்ப ஹத்தல் கியாமத் நாள் வரையில வரக்கூடிய மொத்த உம்மத்தே முஸ்லிமாவுக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹுடைய அஹ்லு பைத் அத்ஹார் இத்ரத் முஹம்மதியாவோடு எப்படி மஹப்பத் வைக்கணும், எப்படி மவத்தத் செய்யணும், எப்படி முவாஃபக செய்யணும், எப்படி தாதீம் செய்யணும், எப்படி இக்ராம் செய்யணும், எப்படி அவங்களுக்கு என்ன அவங்கள கொண்டாடணும் என்பதை மாஷா அல்லாஹ் ஜலீலுல் கத்ர் சஹாபி ரசூலான அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அழகிய செயல் மூலமா நமக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வால காட்டி தர்றாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ இந்த அற்புதமான சம்பவங்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன நாம விளங்கும் போது நாம கேட்கும் போது தான் நம்மளோட கல்புல மாஷா நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு தரப்பட்ட நமக்கு தரக்கூடிய ரோல் மாடலான சஹாபாக்கள் இந்த ஹலீஃபத்தைனோட எந்த அளவுக்கு ஆழமான தொடர்புல இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகு ஃபீக்கும் ஹலீஃபத்தைன் சொல்லி லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்யக்கூடிய கிதாபுல்லாவோடும் இத்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம், உம்மு முஃமினீன் ஆயிஷா நாயகம்,
அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லா மசாலா என்ன எந்த அளவுக்கு அவர்கள் மஹப்பத்தில் இருந்தாங்க, எப்படி மவதத் செஞ்சாங்க. எப்படி மவதத்து செய்யறதுனா என்ன புரியுதா உனக்கு? மவதத்துனா என்ன? கல்புல உள்ள மஹப்பத்து வெளிப்படுத்துறது. இப்ப கீழே உள்ள பிள்ளைகள் இறங்கி உட்கார்றாங்கல்ல, கீழே உள்ள பிள்ளைகள் இறங்கி உட்கார்றாங்கல்ல, இது மாஷாஅல்லாஹ் என்ன கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா கீழே உள்ள பிள்ளை இறங்கி உட்கார் நாயகம் சொல்லல, நாயகம் சொல்லல மாஷாஅல்லாஹ் திருவாயால. புரியுதா? மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத் தத்தா நம்ம சொல்லி செய்யறதல்ல, இது என்ன சொல்லி செய்யறதல்ல. விளங்குச்சா? புரியுதா? சில விஷயம் சொல்லி செய்யறது இருக்குது, சில விஷயம் சொல்லி செய்யறது. சொல்லி செய்யறது புரியுதா உனக்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத்து கொடுத்து கட்டளை இட்டு செய்யறது, சொல்லி செய்யறது. மாஷா சொல்லாம செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க, ஸல்லல்லாஹு திருவாயால சொல்ல மாட்டாங்க. இப்போ நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்திற்கு ஒரு பாத புஷ்பங்கள் இருந்து நாலன் செல்வம் நாயகம் கழட்டிட்டாங்கன்னு சொன்னா நாளை முபாரக் எடுக்கிறதுக்கு சஹாபாக்கள்ல அடிமுடியா கிடக்கும். புரிஞ்சா? நான் எடுப்பேன் நீ எடுப்பேன்னு சொல்லி அது கரெக்டா அடிக்க அப்படியே லபக்குன்னு கவிழ்வா. யார்? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சு கண்மன் நாயகம் நாளை செல்வம் தக்பீர் செய்யறதுக்கு மாசார். புரியுதா? விளக்குதா? அது மாதிரி என்ன ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா இவங்க என்ன செய்வாங்க? ரெடியா ரெண்டு அப்படியே நாளை முபாரக தூக்கி மாசாலா சதர் ஷரீஃப்ல வச்சிருப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கமீஸுக்குள்ள வச்சிருப்பாங்க. நாயகத்துக்கு தேவைப்படும் போது எஜமா மாசாலா புறப்படுறாங்க பைத்துல் கரீமுக்கு, ஹரம் ஷரீஃப்ல இருந்து மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து நாயகத்துடைய பைத்துல் கரீமுக்கு நாயகம் புறப்படுறாங்கன்னு சொன்னா நாளை முபாரக் எடுத்து கொடுப்பாங்க. எஜமாங்க தேவைப்படும் போது விளங்குச்சா? புரியுதா? அப்ப நாயகம் மாசாலா சொல்ல மாட்டாங்க, இது நம்மளா செய்யணும். அதுதான் மவத்தத். புரியுதா? விளங்குச்சா? மஹப்பத்து மவத்தத்தெல்லாம் விளங்கிக்கணும். சும்மா என்ன தலைதலி ஆட்டினா பத்தாது. மஹப்பத்து மவத்தத்து இதெல்லாம் என்ன விளங்கிக்கணும் மாஷால். புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் இதுவல்லம் கதமைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரின் நயரின் நஸீரின் வந்து மாஷாஅல்லாஹ். என்ன நாளையினை கரீமை நாயகம் காட்டிட்டாங்க, நாளை முபாரக் ஸல்லல்லாஹு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எடுக்கிறதுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன எடுத்து தலைமையில வச்சுக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எடுத்து அவங்களோட சதுர் ஷரீஃபோட உள்ள வச்சுக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். புரியுதா? பிலால் ரலியல்லாஹு எடுத்தாலும் சொன்னா தலைக்கு மேல வச்சுக்கிறாங்க, தலைக்கு மேல வச்சுக்குவாங்க. எல்லா சஹாபாக்கள் மாஷாஅல்லாஹ் என்ன போட்டு போட்டுக்கிட்டு இது எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போதுதான் அப்ப சஹாபாக்கள் முடிவுக்கு வந்தாங்க. யாருக்காவது நாளை முபாரக் கிடைக்காம போயிட்டா நாளையும் சரி அப்படியே பார்த்து வரைஞ்சி டிராயிங் பண்ணி புரிஞ்சா அந்த தஸ்வீர் முபாரக வச்சாங்க. புரியுதா? இமாம் யூசுப் நபஹானி ரஹிமஹுல்லாஹ் என்ன அவங்க ரிசாலால இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. புரிஞ்சா? இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க ஹதீஸ் ஷரீஃப் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார நம்மள பற்றிக்குள்ள சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தை, நான் உங்களுக்கு என்ன ரெண்டு கலீஃபாக்களை விடுறேன், நீங்க ஈமான்ல நிலைச்சிருக்கிறதுக்கு, ஈமான் கொண்ட பிறகு வழி தவறி போகாம இருக்கிறதுக்கு, ஈமானுடைய இலக்கை அடைகிறதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு பொக்கிஷத்தை, ரெண்டு தௌலத்தை, ரெண்டு அருள்கொடையை நான் உங்களுக்கு தர்றேன்னு தாரணி போற்றும் தண்ணி இரட்டல தாகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் மஜதவால நாயகமா நமக்கு தந்தருள் புரிந்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். நாயகன் தந்த தௌலத்தை நாம எப்படி பற்றி கொள்ள வேண்டும்ங்கிற அந்த அழகிய முறையை நமக்கு காட்டி தர்றாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம், உம்மா ஆயிஷா நாயகி, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லா சஹாபாக்கள் மாஷாஅல்லாஹ். அந்த ரூபத்துல தான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மொத்த
உம்மத்து முஸ்லிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஷஹாதத் சொன்ன அந்த ஷாஹிதின்களுக்கு மூமின்களுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம் தரக்கூடிய அருள் கொடைகளான கிதாபுல்லாஹி இத்தரத்த ரசூலுல்லாஹ்வை எப்படி நாம புடிச்சுக்கணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அனுபவத்தை தாரான செய்தனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜும்மாவுக்காக மஸ்ஜிதுக்கு வரும்போது ஜும்மா ஓதுறதுக்காக ஜும்மா தொழுவைக்கிறதுக்காக ஹத்தீப் மிம்பர்ல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை மிம்பர்ல என்ன மேல உள்ள படியில உட்கார வச்சுட்டு அம்மார் ரலியல்லாஹு கீழே உள்ள படியில போய் உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் குத்பா ஓதுறாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கல்புல உள்ள மஹப்பத்து என்ன மவத்தத்தாவது மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தோட மவத்தத்தாவது புரியுதா விளங்குச்சா? இந்த மவத்தத்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் முவாஃபகத்துன்னு சொல்லக்கூடிய நிலை நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? முவாஃபகத்து என்ன? என்னைக்கு அவங்களோடு மாஷா அல்லாஹ் ஒன்றித்து இருக்கிறது, அவர்களையே பற்றி கொண்டு இருக்கிறது, அவர்களையே ஃபாலோ பண்றது மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். புரியுதா? அதுலதான் இருக்குது ஈமான் சலாமத் என்பதாக. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஷஃபீஉல் முذنبين ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜத் வல் நாஹுகுமா லிசான் ஹக்கல் கலிமாத் பிஷாரத் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன். நான் அல்லாஹ்ட்ட போயிட்ட பிறகு நீங்க என்ன வழி தவறாம இருக்கிறதுக்கு மூமின்களே ஷஹாதத்து சொன்ன ஷாஹிதின்களே நான் உங்களுக்கு ரெண்டு நியாமத்துல் அக்பர், ரெண்டு நியாமத்தை நான் தர்றேன், ரெண்டு அருள்குடையை தர்றேன் மாஷா அல்லாஹ். அதை நீங்க குடிச்சுங்கன்னு சொல்லி காலம் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக திருவாய் அருள் செய்து நாயகம் நமக்கு தந்த அருள்கொடைகளான கிதாபுல்லாவையும் அனுபவி தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மஹப்பத்து செய்து மவத்தத்து செய்து முவாஃபகத் செய்து மாஷா அல்லாஹ் பற்றி கொண்டு பேணி வாழ்வதற்கு அவர்களிடத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்பது, அங்கீகரிக்கப்பட்ட உஷாக்கான உலாமா இருப்பதற்கு ஐயுல் கைமான் அல்லாஹும் ஜலால் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தாயிமாக தௌஃபீக் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம நிதவாலம் கலமன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிர் நயர் முஸ்லிம் நாளின் கரீம் நம்முடைய பாபா நாயகம் கண்ணமா ரலியல்லாஹு அன்ஹு பாபரகாத் ஆலாவை கொண்ட அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா அன் துஸல்லி அலைஹி ஹம்ஸத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபா அல் ஹாத்திமா المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه